வணக்கம் மக்களே, போன வாரம் வரைக்கும் தங்கத்தோட டார்கெட் 6500 வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்ன ஜேபி மார்கன் நிறுவனம் திடீர்னு யூ டர்ன் பண்ணி 4500 வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதுக்கு பின்னாடி பொருளாதாரம் காரணம் என்ன? இன்னொரு பக்கம் நம்ம பங்காளிகளான அமெரிக்கா மற்றும் ஈரான் மறுபடியும் முட்டி மோதிக்குன்னு சண்டை உச்சத்துல போய் நிக்குது மக்களே. இந்த சண்டை ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இன்னொரு பக்கம் அமெரிக்காவில ஜூலை 14ஆம் தேதி வரப்போற அந்த சிபிஐ ரிப்போர்ட்டுக்கான லிங்க் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மக்களே. இந்த எல்லா விஷயத்தினாலையும் தங்க விலை கிராஷ் ஆக போகுதா இல்ல ராக்கெட் வேகத்துல எகிர போகுதா, அதை பத்தி தான் இந்த வீடியோல அலசி ஆராய போற மக்களே. நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலுக்கு நீங்க இப்பதான் வரத்தாந்தா இந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சோ வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். முதல்ல நம்ம பங்காளிங்க சண்டைகளை பார்த்துடலாம் மக்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த போர் முடியாது, ரெண்டு நாடுகளுக்கு நடுவே இது போர் கிடையாது, யூகோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டே இருந்தேன். ஒரு வல்லரசு நாடுக்கு மத்தியிலும் ஒரு பழமையான நாடுக்கு மத்தியிலும் நடக்கிற ஒரு ஈகோ பிரச்சனை தான் இது. அதனால இந்த போர் இப்போதைக்கு முடியாது, இந்த சண்டை எப்ப வேணாலும் மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வீடியோல கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தேன் மக்களே. இதை பார்த்தா நம்ம வியூவர் கூட இவர் சொல்லிதான் ஈரான் அட்டாக் பண்றாங்க போயா அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன கலாய்ச்சிருந்தாரு. இருந்தாலும் அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம சொல்லி ஒண்ணு அங்க சண்டை நடக்கல. நான் என்ன சொல்றேன்னா ஒரு யூகத்துல தான். ஏன்னா இந்த ரெண்டு நாடும் ஒரு யூகல முட்டி மோதிக்கின்னு இருக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஈரான் எந்த அடிமட்டத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறதுனாலதான் என்னோட கணிப்பு நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த போர் இப்போதைக்கு நிக்காதுன்ட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் போட்ட பிறகு கூட ஈரான் என்ன பண்ணிருந்தாங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க நாடு பக்கத்துல போன சிங்கப்பூர் கப்பலை அட்டாக் பண்ணி முதல்ல ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் இந்த வாரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஹார்மஸ் ஜலசந்தி கடற்பகுதியை வழியா போன 3 சரக்கு கப்பல்களை அவங்களோட ஆதரவு பெற்ற IRGC ராணுவ படை மூலமா அட்டாக் பண்ணிருக்காங்க மக்களே. இந்த அட்டாக்கு தான் அமெரிக்கா பதிலடியா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஏர்போர்ஸ ஈரானுக்குள்ளேயே அனுப்பி அவங்களோட கிட்டத்தட்ட 80 ராணுவ தளங்கள் மேல குண்டுகளை வீசி அழிச்சிருக்காங்க மக்களே. இதுக்கு பதிலடியா ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மேல இவங்கள ஏவுகணை தாக்குதலை விட்டு நடத்திருக்காங்க மக்களே. இந்த மாதிரி மாறி மாறி தாக்குதல் இப்ப அசுர வேகத்துல உயர்ந்திருக்கு மக்களே. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா அமைதி ஒப்பந்தம் இருக்கும் போது ஈரான் தான் அந்த சரக்கு கப்பல்கள் மேல மீண்டும் மீண்டும் குண்டுகளை போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஈரான் மேல அமெரிக்கா பழி சுமத்தினாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒன்னே முதல்ல அட்டாக் பண்ணல, அமெரிக்கா தான் அவங்க போர் விமானங்களை விட்டு எங்க நாட்டுல அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு பதிலடியா தான் நாங்க அவங்க மேல குண்டுகளை போட்டோம் அப்படின்ற மாதிரி மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க மக்களே. இப்ப வரைக்கும் யார் தான் முதல்ல அட்டாக் பண்ணாங்க தெரியல. ஆனா உலக செய்திகள் என்ன சொல்லுதுன்னா ஈரான் தான் அந்த சரக்கு கப்பலை அட்டாக் பண்ணதுனாலதான் அமெரிக்கா பதிலடிக்கு அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி உலக செய்திகள் சொல்றாங்க மக்களே. இதுல இருந்து என்ன தெரியுது? அமெரிக்கா பின்வாங்கினாலும் ஈரான் பின்வாங்க மாட்டாங்க. இந்த போரை ஒரு உச்சத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு இந்த போரை அமெரிக்கா இன்னொரு வாட்டி எந்த நாடுகளையும் தலையிடக்கூடாது அப்படின்ற நிலைக்கு கொண்டு வரணும்ன்றதான் ஈரான் மறுபடியும் அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே. அதனால இந்த போர் இப்போதைக்கு முடியாது. அந்த ஹார்மஸ் ஜலசந்தி கடற்பகுதியை ஈரான் மூட போறாங்க. மறுபடியும் அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் எகிற போது, இன்ஃபிளேஷன் எகிறதுனால டாலரை ஸ்ட்ராங் ஆக்க போறாங்க. டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால கோல்ட் ரேட் குறையதான் வாய்ப்பு இருக்கு. இது இந்த போர்னால தங்கத்துக்கு ஏற்பட போற முதல் அடி. ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ அடுத்ததான் நம்ம ஜேபி மார்கனோட யூ டர்னுக்கு வருவோம். அதாவது போன வாரம் வரைக்கும் ஜேபி மார்கன் அவங்களோட டார்கெட்டை இந்த வருஷம் எண்டுக்குள்ள $6000 வரைக்கும் போகும் தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆனா அவங்க திடீர்னு யூ டர்ன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அவுன்ஸ் கோல்ட் ரேட் $4500 வரைக்கும் தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. ஏன் அவங்க இப்படி யூ டர்ன் பண்ணாங்க? அதுக்கான முக்கியமான பொருளாதார காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன காரணத்தை தான் இப்பயும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உலகத்துல இருக்கிற பெரிய நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்கத்தை கணக்குல வாங்கி குவிச்சுட்டே இருந்தாங்களே. அதான் கடந்த சில மாசங்களா அவங்க வாங்கி குவிக்கிறத கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது தங்கம் உச்சத்துல இருக்குது, அதனால இப்ப வாங்க வேண்டாம்னு இப்ப எல்லா மத்திய வங்கிகளும் இப்ப பொறுமையா நிதானமா இருக்கிறாங்க. அதனாலதான் தங்கத்துக்கான டிமாண்ட் கம்மியாயிட்டு இப்ப கோல்ட் ரேட் குறைஞ்சிட்டு வருது. இது ஒரு காரணமா சொல்றாங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இப்ப இன்ஃபிளேஷன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பே இல்ல, அதனால அவன் இன்ட்ரெஸ்ட் குறைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மேல பேசணும்ல, அமெரிக்கா ஈரான் போர் இப்போதைக்கு முடிகிற மாதிரியே தெரியல. அப்போ ஈரான்ல இந்த சண்டை நடக்கிறது கச்சா எண்ணெய் விலை டார்மரா ஏறி அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டு அவன் இன்ஃபிளேஷனை கட்டுப்படுறதுக்கோசம் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காம அப்படியே வச்சுட்டு இருக்கான். மேலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி உலக வல்லுநர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த காரணமா ஜேபி மார்கன் சொல்றாங்க, அதாவது அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காது, ஏத்ததான் போகுது, அதனால டாலர் ஸ்ட்ராங் ஆக போகுது, அதனால கோல்ட் ரேட் குறைய போகுது அப்படின்ற மாதிரி தான் ஜேபி மார்கன் கணிப்பு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது காரணமா நம்மளுக்கு சொல்றாங்க. மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்தோட பில்லியனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா தங்கத்தோட நகர்வு இதுக்கப்புறம் ஏறாது
அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்போ அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையும் வித்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தங்கம் வந்து மார்க்கெட்ல அதிகமா குவிஞ்சிட்டு இருக்கிறதுனால தங்கத்துக்கான டிமாண்ட் கம்மியாயிட்டு $6000 வரைக்கும் போகாது, அது கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி ஜேபி மார்க்கெட் வந்து கணிச்சு இருக்கிறாங்க. சோ இது போன்ற காரணங்கள் தான் மக்களே ஜேபி மார்க்கெட் வந்து அவங்க யூ டர்ன் பண்ணதுக்கான காரணம். இதுல முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் போறனால அமெரிக்காவில இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த தங்கம் வந்து $6000 வரைக்கும் போகாது, $4500 வரைக்கும் தான் போகும் அப்படின்ற மாதிரி ஜேபி மார்க்கெட் வந்து அவங்களோட கணிப்புல இருந்து யூ டர்ன் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸை வந்து ஏற்கனவே நம்ம வீடியோல வந்து நம்ம கமெண்டர் ஒருத்தர் சூப்பரா சொல்லியிருந்தாரு. அவரும் அதுதான் சொல்லியிருந்தார், முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இத்தனைக்கு அவர் அவ்வளவு டாலர் எல்லாம் போகாது பிரதர், அவங்க சும்மா அடிச்சு விடுறாங்க, அது கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்டரே சூப்பரா சொல்லி நம்மளுக்கு. சோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சிபிஐ ரிப்போர்ட், அதாவது வரப்போற ஜூலை 14 அமெரிக்காவில இருந்து வரப்போற அந்த சிபிஐ ரிப்போர்ட்டோட கணிப்பு என்னன்னு இப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மக்களே. ஏன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் போர் வந்து மறுபடியும் முட்டி மோதிக்கிறதுனால ஈரான் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ஹார்மஸ் ஜலசந்தி கடற்பகுதியை மூட போறான். அப்படி மூடும் போது கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா ஏறப்போகுது, அமெரிக்காவில வந்து இன்ஃபிளேஷன் வந்து தலைவிரிச்சு ஆடப்போகுது. அதனால ஃபெட் பேங்க் என்ன பண்ண போறான்னா இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கவே போறது கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டை ஏத்துறதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்குது. அதனால வரப்போற சிபிஐ ரிப்போர்ட்ல இன்ஃபிளேஷன் அதிகமா வரப்போகிறது தான் வாய்ப்பு இருக்கிறதுனால பெடரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கோல்டு ரேட் வந்து மேலும் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மக்களே வரப்போற ஜூலை 14 சிபிஐ ரிப்போர்ட் இதைத்தான் நம்மளுக்கு சொல்ல போகுது, சரிங்களா? அதனால நம்ம ஊர் மக்களுக்கு, நம்ம எளிய மக்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா தங்கத்தை பக்கமே இப்போ போகாதீங்க, கையை கட்டி வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் மக்களே. ஏன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தோட நகர்வு நாளுக்கு நாளுக்கு கம்மியாயிட்டே வருது. ஒருவேளை இந்த அமெரிக்கா ஈரான் போர் உலக போரா மாறிச்சுன்னா அப்போ இந்த உலகத்தோட பெரிய முதலீட்டாளர்களுக்கு சரி நம்ம எளிய மக்களுக்கும் சரி சேஃப் எவனா மாற போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கம் தான். அதாவது இந்த போர் உலக போரா மாறினா உச்ச கட்டத்துக்கு போனா எல்லாரும் வந்து பணத்தை தூக்கி போட்டுருவாங்க, ஷேர் மார்க்கெட் தூக்கி போட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் கடைசியா நிக்க போறது ஒரே ஒரு சேஃப் எவனா எதுவா நிக்கும்னா தங்கம் தான். அதாவது இந்த போர் வந்து பெருசா வெடிக்கணும், அப்படி வெடிக்கும் பட்சத்துல தான் இந்த கோல்ட் ரேட் வந்து உச்சத்துக்கு போய் நிக்கும், சரிங்களா? அது வரைக்கும் இந்த போர் வந்து எல்லாருக்கும் இப்ப பழகிட்டதுனால எல்லாரும் வந்து இப்ப தங்கத்துல இருந்து வெளியே வந்துட்டு டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டாலர்ல முதலீடு பண்றாங்க. அதனாலதான் கோல்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அதனால இப்ப நம்ம மக்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா உங்களோட கல்யாணம் அவசர தேவைன்னா மட்டும் இப்ப நீங்க தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க, அப்ப அதிகமா வாங்காதீங்க, சரிங்களா? அதர்வைஸ் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்களே, என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? சோ இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வர செய்தி உங்களுக்கு இதுதான். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பாய் பாய்.